பிரதிமுனிகளः சேவிதம் संश्रयामः श्रीरङ्गे क्रतुनाथवंशतिलकः श्रीवेङ्कटार्यसुधीः वातूलान् व्यवसम्भवश्च वसतः श्रीकुट्टिशास्त्री बुधः. ஸ்ரீரங்கத்தில் கிருதுநாதங்கிற வம்சத்தில் வந்தவர். இந்த வருஷம் சாலிவாகன சகாப்தத்தில் 1947 கலி ஆரம்பத்திலேருந்து கலிவாகன சகாப்தம், கலிகத அப்தம். கலியானது கதம் இது ஒன்றில் நடந்தது போயிருக்கிறது 5126. விந்திய மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் விளங்குகிற சௌர சாந்திரமானத்தால் விஸ்வாவர்ஷன் பலன். இதில் நல்லதும் சொல்லியிருக்கோம், அதனால் விளையாடுற சில கிருமிகளும் சொல்லியிருக்கோம். அதனால் கவலைப்படாதவங்க ரெண்டையும் படிக்கிறேன். பயிர், விலை, மழை இவைகள் மத்தியமாக இருக்கும். நமக்கு வேண்டிய அளவு பெய்யும், ஜாஸ்தியும் கிடையாது, குறைச்சலும் இல்லை. திருட்டு, ரோகம், அரசர்களுக்கு ஆசை, இது ஆகியவைகள் அதிகமாக ஆகும். ஆனி மாதம் 22 முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் மார்க சிராப்தம் பலன். மழை குறவும், மிருகம், எலி, வெட்டுக்கிளி, பட்சிகளால் பயிர்களுக்கு கெடுதியும், ஜனங்களுக்கு வியாதியும், அரசர்களுக்கு விரோதமும் உண்டாகும். இது இந்த வருஷத்தினுடைய ராஜா சூரியன். அந்த சூரியனுக்கு அந்யோன்ன வைரம் ரூபானாம் தானிய விருஷ்டி நிசானம் சோர பீடக்னிபாதாக சூரிய சம்வத்சராதிபே இப்படின்னு ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது அரசர்களுக்குள் காட்டும் தானியங்களும் மழைக்கும் கெடுதியும் உண்டாகலாம். திருடர்களாலும் அக்னியாலும் துன்பம் ஏற்படக்கூடும். இந்த வருஷத்தினுடைய மந்திரி சந்திரன். சந்திரனுடைய விசுவாசத்தால் நிறைய இடங்களில் நல்ல மழை பெய்து எல்லா பயிர்களும் பலிக்கும், க்ஷேமமும் சுபிட்சமும் ஆரோக்கியம் உண்டாகும் சந்திரனுடைய விருத்தியினால். சேனாதிபதி சூரியன். ரத்தினத்துக்கு விருத்தியும் பயிருக்கு கெடுதியும், அற்ப சௌக்கியத்தால் பயமும் அங்கங்க அரசர்களுக்குள் யுத்தமும் நேரும். ரத்தினம் விருத்தியாகும். எல்லாருக்கும் சங்கிலி வாங்கி போட்டுக்கலாம். சசியாதிபதி குரு. பசுக்கள் நன்றாக பாலை கொடுக்கும். பூமியில் இல்லாத தானியங்களும் வளரும் கழிக்கும். சில அரசர்கள் மிகுந்த நீதியுடன் இருப்பார்கள். தானியாதிபதி புஜன். புல் முதலிய அற்ப பயிர்களை விளையும் விலை அதிகமாகும். சிவப்பு பூமி பலிக்கும். அர்காதிபதி சூரியன். சூரியனால் வரக்கூடிய கெடுதல்கள் நிறைய இருக்கும். விலை இல்லாமையும், மழை குறவும், ஜனங்களுக்கு பசுப்பிணியும் உண்டாகும். சந்திரனால் எப்படி மழை ஜாஸ்தியாகிறதோ அது சூரியனுடைய பூம்பட்டினால சில இடத்துல தடுக்கப்படும். மேகாதிபதி சூரியன். பூமியின் பாதி பாகத்தில் மழை பெய்து பலன் உண்டாகும். அதிக பயம் கூட ஏற்படலாம். சிவப்பு சிறுதானியம் நன்றாக விளையும். சிவப்பு சிறுதானியத்தில் கோதுமை விளைச்சல் நிறைய இருக்கும். ராகி, கேப்பை நன்னா வளரும். மேகாதிபதி சூரியன். பூமியின் பாதி பாகத்தில் மழை பெய்து அற்ப பலம் உண்டாகும். ராசாதிபதி சனி. கொஞ்சம் மழையும் பயிர்கள் மத்தியமாக இருக்கும். ரசவகை, தானியம், தனம் இவைகளுக்கு சேதம், விளைச்சலுக்கு விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி புதன். பொற்கொன்ன வர்ண வஸ்திரங்கள், முத்து, தங்கம், பச்சை இவைகள் நன்றாக விருத்தியாகும். பசுநாயக யமன். விலை குறைவும், அற்பமழையும், சொற்ப பாலும் புல்லும்
இவை பசுக்களுக்கு துன்பமாக அமையலாம், மற்றவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். சித்திரை மாதம் பலன். பயிர் விருத்தியும் ரோக நிவர்த்தியும் சௌக்கியமும் சுபிட்சமும் உண்டாகும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் ஜனங்களுக்கும் பயிர்களுக்கும் விளைக்கும் மழைக்கும் கெடுதி உண்டாகும். ஷண்மண்டல பயிர் விருத்தியாகும். அதிக மழை பெய்யும். கிருஷ்ணபட்சத்தில் வர ரோகிணி தீதியினால மத்தியமான பலன் இருக்கும். குருசார பலன். சித்திரை மாதம் 28ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி வரை, பின்பு மார்கழி 7ஆம் தேதியிலிருந்து வருஷம் முடியும் வரையிலும் மிதுன ராசியில் இருப்பதால் அரசர்கள் பதவியில் உள்ளவர்கள் யுத்தம் செய்வதை விரும்புவார்கள், ஆசையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சில இடங்களில் நல்ல மழை பெய்யும். புரட்டாசியிலிருந்து மார்கழி மாதம் 6ஆம் தேதி வரை கடகராக இருப்பதால் பலன் மத்தியமாக இருக்கும். இது குருவுடைய பலன். சனி சஞ்சார பலன். வருஷ ஆரம்பம் முதல் மாசி மாதம் 21ஆம் தேதி கும்பராசி இருப்பதால் ராஜபயம், மழை குறைவு இருக்கும். வைத்தியர்கள் கவிஞர்களுக்கு பயம் ஏற்படலாம். வருஷம் முடியும் வரை மீன ராசியில் இருப்பதால் இவைகள் நடந்தால் கூட மத்தியமாக தான் இருக்கும், எஃபெக்ட் குறைச்சலாக தான் இருக்கும். மகர சங்கராந்தி மந்தாகினி என்னும் பெயரால் அரசர்களுக்கும் தெற்கு முகமாக இருப்பதால் பிராமணர்களுக்கும் சஷ்டியர்களுக்கும் கோபமான சேர்க்கையால் எல்லோருக்கும் மிகுந்த சௌக்கியம் ஏற்படும். பாயசம் சாப்பிட்டு கொண்டு வருவதால் மத்தியம பலனும், புதன்கிழமையில் வாயு கிடையும். வாழைப்பழம் சாப்பிட்டால் சில பழங்களுக்கு கெடுதி ஏற்படலாம். சிவப்பு வஸ்திரம் அணிந்து கொள்வதால், யாரையும் தென் திசையில் செல்வதால் சில இடத்தில் தென் திசையில் உள்ளவர்களுக்கு அசௌக்கியம் ஏற்படலாம். குங்கும ஜனஸ்நானம் செய்து குங்குமம் சந்திரமிட்டு சிவப்பு குறைவதால் அவர்கள் முத்து ஆபரணம் ஒருவர் ரத்ன வியாபாரிகளும் வெள்ளி பாத்திரம் வைத்திருப்பதால் செல்வந்தர்களுக்கும் பொதுவாக விலங்குகளுக்கும் நல்லதும் நடக்கும். புன்சிரிப்பால் அவஸ்தையால் யோகிகளுக்கு சிலருக்கு துன்பம் உண்டாகலாம். வருஷ ஆரம்பத்தில் ராஜா, மந்திரி முதலான பலன்களை இப்படி உட்கார்ந்து கொண்டு கேட்பவர்களுக்கு வியாதியற்ற தன்மையும், ஆயுசு, ரத்தம், கீர்த்தி, சுகம் இவையெல்லாம் நன்றாகவே அடைவார்கள். இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய சாரம். இது சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம், அர்த்தத்தை படித்தா புரியல. காமன் 15 minutes. இந்த வருஷத்துல எல்லாம் நிறைய நல்லது நடக்கும். நல்ல மழை, ஓவரால் நல்லதுதான் நடக்கும். கெடுதல் அங்கங்கே சில பேர்களுக்கு வரும், எல்லாருக்கும் வராது, சில பேர்களுக்கு வரும். அதனால ஜென்ரலி விஸ்வாவசு வருஷம் நல்ல வருஷம். விஸ்வாவசு, விஸ்வம்னாக்க நம்பிக்கை, வசுன்னா பெருகிறது, நம்பிக்கை பெருகக்கூடிய வருஷம். Is this one of the 60 years of the Tamil? சொல்லுங்க. Oh, okay, thank you. ஸோ இது இந்த வருஷத்தினுடைய பேர் விஸ்வாவசு.